கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு 8:4, மேத்யூ 8:4. இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இதில் 2 காரியம் சொல்கிறாரு. ஒன்று, முதல்ல நீ குணமானதுக்கு ஆசாரியன் உன்னை பார்த்து நீ குணமாயிட்டன்னு சொல்லி அதற்கான காணிக்கையை செலுத்த சொல்லுவான். அதை நீ செய்ய. 2வது, இதை நீ போய் யாருக்கிட்டையும் எல்லார்கிட்டையும் சொல்லாத. எப்படி? முதல்ல இதை பார்ப்போம். என்ன காணிக்கை கொடுக்க சொல்கிறாரு? நீங்கள் லேவியராகமம் 14வது அதிகாரத்தில் 3வது 4வது வசனம் பாருங்கள். ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்டவியாதி சொஸ்தமாயிற்று என்று கண்டால் சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். அப்போ அது எப்படி அந்த குருவியை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 9வது 10வது சொன்னார். 7ஆம் நாளிலே தன் தலையையும் தாடியையும் புருவங்களையும் தன்னுடைய மயிர் முழுவதையும் சிரைத்து தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டும். அப்பொழுது சுத்தமாயிருப்பான். 8ஆம் நாளிலே அவன் பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளையும் 1 வயதான பழுதற்ற ஒரு பெண்ணாட்டுக்குட்டியும் போஜன பலிக்காக எண்ணெயிலே பிசைந்த ஒரு மரக்காலில் 10 பங்காகிய மெல்லிய மாவையும் ஆளாக்கு எண்ணெயும் கொண்டு வர கடவன். இது என்ன? அவன் சுத்திகரிப்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். அதே மாதிரி உபாகம புஸ்தகம் 24வது அதிகாரம் 8வது வசனத்தை சொல்லும்போது குஷ்டரோகத்தை குறித்து லேவியராகிய ஆசாரியர் உங்களுக்கு போதிக்கும் யாவையும் கவனித்து செய்யும்படி மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்ய கவனமாய் இருப்பீர்களாக. ஏன்னா ஒரு குஷ்டம் வந்தவன் சமுதாயத்தில் தள்ளி வைக்கப்பட்டவனாயிருப்பான். அவனை சமுதாயத்துக்குள்ளே எடுத்துக்கொள்வதற்கு ஆசாரியன் இவன் சுத்தமாகிவிட்டான் என்று சொல்லி அவன் அதற்கான காணிக்கையை செலுத்ததுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே எடுத்துக்கொள்வது தான் முறை. அதை செய்ய சொல்கிறாரு. அவன் சரியாயிட்டான்னு. ஆனால் அதற்கு பின்பாக இன்னொரு காரியம் சொல்கிறாரு. இதை போய் நீ யாருக்கு சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஏன்னா இதே மாதிரி நம்ம மத்தேயு 9வது அதிகாரத்தில் கண்கள் திறக்கப்பட்ட குருடனை பார்க்கணும். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. மத்தேயு 9:30. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். என்ன காரணத்துக்காக? இந்த அதிசயங்கள் அற்புதங்களை சொல்லாதீங்கன்னு சொல்கிறாரு. அதாவது 2 காரியம். முதலாவது, எல்லாரும் அதிசயம் அற்புதத்திற்காக கர்த்தரை தேடி வந்தால் அவர் என்ன நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டாரோ அதை விட்டு ஜனங்கள் தேவையில்லாமல் அவர் பின்னாடி அதிகமாக வந்து விடுவார்கள் என்று சொல்லக்கூடிய இன்னொரு காரியம். இன்னொரு காரியம் என்னென்னா, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்ச பிரகாரமான ஒரு விடுதலைக்காக வரல, ஆவிக்குரிய முறையில் மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் தேவனோடு இசைந்து வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய நோக்கம். அதற்காகத்தான் பூமிக்கு வந்தார். தன்னுடைய நோக்கம் திசை மாறி போய்விடக்கூடாது என்பதற்காக இதை சொன்னார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்னைக்கு நம்ம பூரா யாராவது ஒருத்தருக்கு கைவலி போயிடுச்சு, இல்லை கால்வலி போயிடுச்சு, இல்லை தலைவலி போச்சுனாலே அதை பெரிய சாட்சியாக சொல்கிறோமே, அது எப்படி? நன்றாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதாவது கர்த்தர் இன்னைக்கும் மாம்ச பிரகாரமும் விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. ஆனால் நம்முடைய பிரதான நோக்கம் என்ன தெரியுமா? இந்த மாம்ச பிரகாரமான விடுதலை இல்லை, இந்த மாம்ச பிரகாரமான இது இல்லை, வெற்றி இல்லை. எதற்காகனா, ஆவிக்குரிய முறையில் ஒரு பாவியாக இருக்கிற நம்ம நித்திய காலத்திற்கும் பாதாளத்தில் போய் அழிவுக்கு நியமிக்கப்பட்ட நம்மளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நாமும் பரலோகத்தில் என்றென்றைக்கும் கர்த்தரோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுப்பது தான் இந்த சுவிசேஷத்தினுடைய நோக்கம். மாம்ச பிரகாரமான விடுதலை அல்ல, மாம்ச பிரகாரமான வெற்றி அல்ல. ஆனால் இன்றைக்கு அநேகத்தில் இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற சபைகள்லையும் சரி, நம்ம இன்றைக்கி ஆராதிக்கிற நிறைய இடங்களில் அநேகர் மாம்ச பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆவிக்குரிய காரியத்தை விட்டுறாங்க. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் வந்ததனுடைய நோக்கம், தான் கல்வாரி சிலுவையில் மரித்து தன்னை விசுவாசிக்கிறவர்கள் தன்னை விசுவாசித்து ஒரு நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காகத்தான்
இந்த பூமிக்கு வந்தார். அதனால் அந்த நோக்கம் மாறிவிடக்கூடாது. நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வந்திருக்கிறேன் என்பதற்காகத்தான். அப்போ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று கர்த்தரோடு இசைந்து வாழ வேண்டும் என்பது உங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கா, இல்லை பூமிக்கு அடுத்த காரியத்துக்கு தான் கர்த்தரை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் எதற்காக தேவனை தேடுறீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட வர்றது அதிசயம் அற்புதத்திற்காகவா, இல்லை உங்களுடைய ஜீவன், உங்களுடைய நித்திய ஜீவனுக்காகவா? எதற்காக? பலபிதாவே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும், இந்த மாம்ச அழிவை நோக்கி கொண்டு தான் போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் எனக்கு தேவை இந்த வாழ்க்கைக்கு பின்பாக வரக்கூடிய அந்த நித்திய வாழ்க்கை என்பதை உணர்ந்து தங்களை ஒப்பு கொடுத்து தங்களுடைய நித்திய வாழ்க்கைக்கென்றே வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.